அஸ்வின், மேம், மகா கொடுத்த 50 லட்சத்தை எங்க வச்சிருக்காருன்னு அப்பா ஏதாவது தகவல் சொன்னாரா? சொல்ல மறந்துட்டேன் மேடம். அவர் ஏதோ பர்சனல் அக்கௌண்ட்ல பேங்க் லாக்கர்ல பணத்தை வச்சிருக்கிறதா சொன்னார். பட் அது எந்த பேங்க்னு தெரியல. இந்த கோர்ட் ப்ராசஸ் எல்லாம் முடியட்டும், அது என்ன பேங்க்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒன் திங், அந்த பணம் உங்களுக்கு சொந்தமானது. அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். சரி அஸ்வின், நான் கிளம்புறேன். சரி. வர ரகு. சரிக்கா. இங்கே சுற்றி 50 லட்ச ரூபாயே குறியா இருக்காங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். எப்போ நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்க, எப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். வந்திருந்தவங்க நல்ல ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். பார்த்து மெதுவா வாங்க. பொறுமையாவே நடங்க. பார்த்து. செல்வம், மகா, என்னால நடக்க முடியும்னு தோணுது. கொஞ்சம் கையை விடுங்களேன், நானே நடந்து பாக்குறேன். சார், உங்களால முடியுமா? அதெல்லாம் முடியுமா, நடந்துருவேன். நம்ம கூடவே தானே இருக்கோம். சார் நடக்கட்டும். விடு. சரி சார், பார்த்து. பாத்தீங்களா, என்னால நடக்க முடியுது. மகா, என்னை எப்படியாவது கோர்ட்டு கூட்டிட்டு போயிடுமா. என் பையன் பண்ண அத்தனை அக்கிரமத்தையும் ஒண்ணு விடாம கோர்ட்ல சொல்லிடுறமா. அவனை மாதிரி அயோக்கியெல்லாம் வெளியில இருக்கவே கூடாதுமா.